மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஆடிப்பெருக்கு, ஆடிப்பட்டம், தேடி விதை. சரி, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியாக. அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம். அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம்? இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு. அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம். சரி, ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் விற்றுருவாங்க, கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஊரில் உள்ள எல்லை கோயில்கள், அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது. நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி, இந்து மக்களுடைய தர்மமும் சரி, இந்த ஆடிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையாக வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் கூழ் காய்ச்சி ஊற்றுறது. அப்போ அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம். ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம். அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு. நம்மளுடைய பாரம்பரியத்தில், இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பேர் இருக்கும், அதுதான் பிரம்மபுத்திரா. பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா, காவேரி, யமுனா, கோதாவரி இதே மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும். அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி. அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண். அப்போ இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா, இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 24/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர். அப்போ இந்த ஆடி அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தை அமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம், அதுக்கு அடுத்தது உகந்தது ஆடி அமாவாசை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள், அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது. அப்போ இந்த தட்சிணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன? அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது. இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாம். எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக, யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும். அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது, சுப நிகழ்வுகள் நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை. மிக விசேஷமான அமாவாசை. சரி, அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு
8 முறை தான் கண் விழிப்பார். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது. என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா? செய்யலாம். அது அமாவாசையாக இருக்கட்டும், அது பௌர்ணமியாக இருக்கட்டும், அது அஷ்டமியாக இருக்கட்டும், அது நவமியாக இருக்கட்டும், அல்ல கருநாளாக இருக்கட்டும், வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை, அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. வீடு கட்டி முடியறதுல பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது. அப்போ அந்த வாஸ்து நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க 7:23 7:59 வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது 28/7/2025 திங்கட்கிழமை ஆடி பூரம் நாக சதுர்த்தி. பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது. அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது. நாக சதுர்த்தி அதுக்கு அன்னைக்கே வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு அப்படிம்பாங்க. 18ஆம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்பரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரி கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள். வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதியோரம் இது உண்ண உணவு கொடுத்து தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8/8/2025 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது. அது கொண்டாடக்கூடிய நாள் 8/8/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/8/2025 சனிக்கிழமை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எஜுர்வேதம் உள்ளவங்களும் பூணல் மாற்றக்கூடிய காலம். அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா. உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூணலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 9/8/2025 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/8/2025 புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி. அது சங்கடங்களை விளக்குறது. இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு 7 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/8/2023 சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிம்போம். ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிம்போம். கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது. பண்ணலாம் அஷ்டமியில். அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது. அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள் சொல்லும்பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. நம்ம இப்போ விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம். சூரியன் ஒரு மாதத்தில் 30 நாளில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது புதன் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் 40லேருந்து 45 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க. இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோல்சார பலன். இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது. அப்படியேப்பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியாக அமையக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 26/7/2025 வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு. அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்காரு, கூட புதனும் இருக்காரு. அப்போ பார்த்தோம்னாக்க 3 கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க, குரு சுக்கிரன் புதன். இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது 17/7/2025 அவர் வக்ர நிலை அடைஞ்சு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க.
எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு தொடர்புடைய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது 29/7/2025 வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார். சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு, செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காரத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 29/7/2025 அப்புறம் விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படியேப்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்னு பார்க்க போகிறோம். இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள். இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம். மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது, ஒரு வாரம் ஆகும். அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது. அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம். அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே நல்ல விசேஷம். ஏன்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதம் கர்க்கடக மாதம்ன்றதுனால உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் மாத கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மாத கிரகம். ஏன்னா செவ்வாய் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 28லேருந்து 45 நாளைக்குள்ளே ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போவார். இந்த மாதம், அதாவது 17/7/2025 ஆரம்பிக்கிற இந்த மாதத்தில் பார்த்தேனால் 29/7/2025 சிம்மத்தை விட்டு கன்னிக்கு போகிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அதிர்ஷ்டம், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு போகிறாரே சார், அது எந்த மாதிரியான இதுவை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. போட்டித் தேர்வு, அந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதம் ஆடி மாதம்ன்றதுனால திருமணத்திற்கு நாள் குறிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய காலகட்டம். ஜாதகத்தை கொடுத்துறது, பொண்ணு வீட்டில் இருந்ததுன்னா பொண்ணு வீட்டிலேருந்து ஜாதகம் கொடுக்கறது, பையன் வீட்டிலேருந்து ஜாதகம் வாங்கிக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணிவிட்டு ஆவணி மாதத்தில் கல்யாணத்தை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா குரு பார்வையும் இருக்குது. ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 2ஆம் இடத்துல வேறு சுக்கிரன் இந்த மாதத்தில் இருக்க பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சரி, இப்போ செவ்வாயினுடைய மாறுதல்களை வச்சு நம்ம பேசிட்டோம். இப்போது சுக்கிரன், புதன் மற்றும் இந்த சூரியனுடைய மாற்றங்கள், ஏற்றங்கள் என்னென்ன விளைவுகளை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அது அற்புதமாக சொன்னீங்க. எப்போதுமே நம்ம 3ஆம் இடம் அப்படின்றத முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னாக்க அந்த இடத்த அதிபதியான புத பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கார். கூட தனக்காரகனான குரு பகவானும் இருக்கார். கொஞ்ச நாளைக்கு மட்டும் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரார். அப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. அப்போ நமக்கு இந்த ஆடி மாதத்தில் பொறுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள், சரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன, ஒரு புதிய வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மேஷராசி சேர்ந்த நண்பர்கள் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், அடிமை வேலைக்கும் சொல்லுவோம். ஆனாலும் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும்.
அப்போ முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் புத்திர பாக்கியத்துக்காக, சாமி எனக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகி போச்சு, சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கல, எனக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கடுத்து ஒரே மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, சாமி நானும் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதியே 5ஆம் வீட்டில் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய புகழும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய பணமும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, மேஷராசி நானும் குலதெய்வம் கோயில் போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் சாமி, இதுவரையிலும் குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய, இதுவரை இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்குமா? ஆடி மாதத்தில் கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புத பகவான் இருக்கார். இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துலேருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வராரு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன். இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி இருந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ இந்த புத பகவான் நாளுக்கு மாறும்பொழுது கண்டிப்பாக படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு எழுதி பார்த்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு அவருடைய வீட்டை 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக சப்தமமாக பார்க்குறாரு. உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள், அது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே போல் ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ் எழுதக்கூடியவங்க, பிஹெச்டி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள். அப்போ உயர்கல்வி படிக்கணும், உயர்கல்வி போய் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும். எப்படி சாமி அப்படின்னு சொன்னாக்க, குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்குறாரு. அதே போல் அங்கே உண்டான ராகுவை பார்க்குறாரு. எங்கள் கும்பத்தில் உண்டான ராகுவை அவர் 3ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்போ உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் வெளிநாட்டில் இருக்கேன் சாமி, எனக்கு பிஆர் இன்னும் கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் இன்னும் கிடைக்கல, க்ரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ல் இருந்துக்கிட்டு அவர் சப்தம பார்வையாக அங்காரக சனி பகவானையும் ராகுவையும் பார்க்குறாரு. அப்போ நீண்ட காலமாக பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, விசா கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆடி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள். அது என்ன நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லாதனால இந்த கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் சரியாக கிடைக்கல அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினா இந்த தடைகளையும் தாமதங்களையும் விளக்க முடியும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையாவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. ஆக இப்போது மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2/8/2025 சனிக்கிழமை இரவு 12:41 ஆரம்பமாகுது. அப்புறம் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, 4/8/2025 திங்கட்கிழமை, 5/8/2025 செவ்வாய்க்கிழமை பகல் 11:51 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் செய்தால் போரும். புதிய முயற்சிகள் செய்தால் அதனால் பின் விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த நாளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் அந்த நாட்களில்
பிரயாணங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது வந்து நல்லது. இது ரெண்டையும் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். இது போக உங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொன்னாங்க. அதாவது ஆடி மாதத்தில கிரக சஞ்சாரத்தினுடைய நிலையை வச்சு ராசிக்கு தான் சொன்னாங்க. உங்களுக்கு இதே ராசி இதுதான். லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு லக்னங்கள் வரும், வெவ்வேறு தேதிகளில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே திசை நடக்காது, வெவ்வேறு திசைகளும் நடக்கும். அப்போ அந்த திசைகளுக்கு ஏற்ற பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தசாநாதன் சரியில்லாதவங்களுக்கு இந்த கோச்சாரம் வேலை செய்யாமல் போயிடும் சொன்னது. அப்போது உங்களுடைய ஜாதகங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அது போக அதே போல் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் நாங்கள். அதை தெரிஞ்சுக்கிறது நல்லா இருந்தால் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இல்லைன்னா போய் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போது இதனால் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறத அதை கொண்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால தான் அதை சொல்கிறோம். அதில் வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுத்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கிறங்க, அவசியம் பார்க்கணும். ஆக இந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ஐயா ஏற்கனவே சொன்னாங்க பெண் தெய்வத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுட்டு வாங்க. அதனால் வந்து வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மைகள் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மொத்தமாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல கர்ம காரகனான சனியும் வக்கரகதியில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது தொழிலில் பெரிய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் வந்தாச்சு, ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது பிஜி படிக்கிறது, எம்எஸ் எம்டி அந்த மாதிரியான டாக்டர் கோர்சஸ், இல்லைன்னா எம்எஸ் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கிறது, இந்த மாதிரியான வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் படிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்களே, ஆனால் அவங்களுக்கு உண்டான ஜிஆர்இ ஜிமேட் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் மூலமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.